கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே செப்பனியா 3:19 அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்க செய்வேன் என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் சற்று கடந்து போன நாட்களில் நடந்த காரியங்களை சற்று திரும்பி பாருங்கள். சில இடங்களிலே உங்களுடைய மதிப்பு தெரியாமல், உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை புரிந்து கொள்ளாமல், உங்களுக்குள்ளே இருக்கிற அழைப்பை புரிந்து கொள்ளாதபடி கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த தெரிந்தெடுத்தல், ரட்சிப்பு, இப்படிப்பட்டதான பலவிதமான காரியங்கள் ஒரு பக்கம். அதே போல் உங்களுடைய படிப்பு, உங்களுக்கு இருக்கிற திறமைகள், உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான நல்ல கிரியைகள், நற்செயல்கள், நீங்கள் செய்தது, இவை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொஞ்சம் கூட ஈடுபட்டிருக்காது. அதை எல்லாம் யாருமே கண்டு கொள்ளாத அளவுக்கு அந்த இடத்துல நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருப்பீர்கள். உங்களுடைய திறமைகள் அங்கே மழுங்கடிக்கப்பட்டிருக்கும். இப்படி பல்வேறு விதங்களில் தலை குனிவின் அனுபவங்கள் அங்கே ஏற்பட்டிருக்கலாம். இதனால் உங்களுக்கு பல விதங்களில் மனசோர்வு கூட வந்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு தீர்க்கமான தேவ சத்தம் உங்களை நோக்கி வருகிறது. நீங்கள் எந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்துலலாம் வெட்கத்தை அனுபவித்தீர்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக உண்டாக்க செய்வாராம். அந்த இடத்துல புகழ்ச்சியும் கீர்த்தியும் நீங்களே கொண்டு வருவதல்ல, உங்களை அந்த இடத்துல உயர்த்த போகிறார் தேவன். அப்போ உங்களுக்கு ஒரு புகழ்ச்சியும் உங்களுக்கு ஒரு கீர்த்தியையும் தேவன் அங்கே கொண்டு வருகிறார். அப்படின்னா எந்த மனுஷனாலும் உங்களுக்கு வரக்கூடிய புகழ்ச்சியையும் கீர்த்தியும் கெடுத்து தள்ளிவிட முடியாது. ஏனென்றால் தேவன் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சார்னா அதை தடை செய்கிறவன் எவனும் கிடையாது இந்த பூமியில். ஆகவே ஒன்றை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் அப்படிப்பட்ட வெட்கத்தை அனுபவித்தீர்களோ, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்து சொல்லுகிறது, தைரியப்படுத்து. அதே இடத்துல கர்த்தர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பதை யாரெல்லாம் உங்களை வெட்கப்படுத்தினாங்கள் அவங்க கண்கள் காண நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஆகவே கலங்காதபடி, சோர்ந்து போகாதபடி, எவ்வளவுக்கு எவ்வளோ அவமானம் நிந்தை வந்தாலும் சற்று பொறுமையோடு காத்திருங்கள். தேவன் உயர்த்துகிறதுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஆமான் தூக்கிலிடப்படுவான், எஸ்தர் ராஜாத்தியாக வருவாள். அதில் மாற்றமே கிடையாது. மொர்தெகாய் அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வருவான். இது தேவன் நியமித்த நியமம். இதை ஒருவனாலும் மாற்ற முடியாது. ஆகவே முன்னோக்கி செல்லுங்கள், கர்த்தரை துதியுங்கள், மகிழ்ச்சியோடு வாழுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிய நாளாக அமையட்டும். பரலோக பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்துல வைக்கப்பட்டாலும் அந்த இடத்துல கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்து உயர்த்துவதற்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கண்களும் ஆண்டவரே சந்தோஷத்தை பார்க்கட்டும், மகிழ்ச்சியை பார்க்கட்டும். அவங்க கண்களில் இருக்கிற எல்லா விதமான வேதனை, கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டு ஆறுதல் அடைந்து பலன் அடையட்டும். இந்த நாள் அவங்களுக்கு, எங்களுக்கு எல்லாருக்கும் வெற்றி நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.